ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னன்றது பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்னால என்னன்றது தெரியாது. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக அழகாக சொல்லித்தர போகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். தேங்க்யூ. டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் அதை டெஃபினேஷன் முதல்ல பார்ப்போம். ஃப்ராக்ஷன்ஸ் இன் விச் டினோமினேட்டர்ஸ், அதுதான் டினோன் போட்டிருக்க ஷார்ட்டாக, ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 இஸ் கால்ட் டெசிமல் ஃப்ராக்ஷன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 எப்படி எழுதலாம், 5/10 எழுதலாமா, 0.05 5/100, இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டில் வரதை ஃப்ராக்ஷன் டைப்லேயே மாற்றலாங்கிறது தான் டெசிமல் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம 1/10 எப்படி சொல்லுவோம், 1/10ன்னு சொல்லுவோம். 1/100 100ன்னு சொல்லுவோம். இப்போ 1/10 எப்படி எழுதணும்னா 0.1. 1/100 எப்படி எழுதணும்னா 0.01. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்ப்போம். 0.25 அதை எப்படி எழுதணும்னா 25/100 போகிறோம். ஏன்னா 1s 10s அந்த பாயிண்ட்டை வந்து ஹண்ட்ரட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 25 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், 100 வருது. அப்போது 125 are 25, 425 are 100. இது இப்படி ஃப்ராக்ஷன் டைப்போடு எழுதிட்டு அப்படியே விட்டுறலாம். அப்படி இருந்தால் 2.0ன்னு போடலாம். அப்புறம் செகண்ட் சம் பார்ப்போம். 1.84 டிவைடட் பை 2.99. இது எப்படி எழுதுறோன்னா ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் கேன்சல் ஆகிற மாதிரி அதை 184ம் 299ம் எழுதுகிறோம். இப்போது 8/13 இதை கேன்சல் பண்ண ஆன்சர் வரும். அது எப்படி 8/13 வருதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். 184 முதல்ல கீழே எதால் கேன்சல் பண்ணுறோமோ அதால் தான் மேலேயும் கேன்சல் பண்ணணும். இப்போ நான் 13 × 13 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன், 169 தான் வருது. அதுவே 13 × 23 நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 299 வருது. அப்போவும் 29 13 × 23 மல்டிப்ளை பண்ணால் 299 வருது. 13 23s are 299. ஓகேவா? அதனால 13. இங்கே 8 வருது கேன்சல் பண்ணால். அப்போ 23 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 184 வரும். ரெண்டுமே 23 டேபிளில் கேன்சல் ஆகுது. 8 23s are 184, 8 13s are 299. இப்போ அரேஞ்ச் ஃப்ராக்ஷன் இன் டிசனிங் ஆர்டர். இப்போ 3/5 4/7 நம்ம டிசனிங் ஆர்டரில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை டிசனிங் ஆர்டரில் மாற்றணும். 3/5 வந்து முதல்ல டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றி வச்சுக்கணும் டிவிஷன் பண்ணிவிட்டு. இப்போது 5 இருக்குது, 3 போட்டுக்கிறோம். பாயிண்ட் வச்சா ஒரு 0 ஆட் ஆகிடும். 6 5s are 30, 30ல் 30 போச்சுன்னா 0. இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் எது பெரிய நம்பரோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதோட வேல்யூ ஆப்போசிட்ஸில் என்ன இருக்குது, 0.88க்கு என்ன வேல்யூ, 8/9. 0.81க்கு என்ன வேல்யூ, 9/11. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு டிசனிங் ஆர்டரை முடிச்சுக்கிறோம். அதே டைப்பில் தான் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் எப்படி, சேம் லைக் டிசனிங் ஆர்டர் தான். அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனால் அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். அடுத்தது நம்ம அடிஷன் இன் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் பார்ப்போம். Addition in decimal fraction. 11.11 111.1 plus 1111.11. இது இதே மாதிரி அழகாக லைன் பை லைனாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணி போட்டுக்கணும். 1 + 1 2, 1 + 1 + 1 3, அந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டுக்கணும். இது அடிஷன் டைப். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் இன் டெசிமல் ஃப்ராக்ஷன். டெசிமல் ஃப்ராக்ஷனில் சப்ராக்ஷன் எப்படின்றத பார்ப்போம். சப்ராக்ஷன் இன் டெசிமல் fraction. (31.004 minus 17.2386). 31.004 17.2386 மேலே 0 போட்டுக்கணும். இது சாதாரண டிவிஷன் மாதிரி பாரோ பண்ணி கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாதாரண சப்ராக்ஷன் மாதிரி தான், ஆனால் நம்ம பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ ஆன்சர் என்னது, 13.7654. இதான் ஆன்சர். இது சப்ராக்ஷன். அடுத்து நம்ம மல்டிப்ளைலையும் டிவிஷன்லையும் அதே மாதிரி டெசிமல் ஃப்ராக்ஷன் வச்சு பார்ப்போம். ப்ராடக்ட் இன் டெசிமல் ஃப்ராக்ஷன். ப்ராடக்ட்னாலும் சொல்லலாம், மல்டிப்ளிகேஷன்ஸும் சொல்லலாம். டெசிமலில் 6.324 × 100. இப்போது 2 0 இருக்குது. 2 0க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு
ப்ராடக்ட்டோட டெசிமல் வேல்யூ கிடச்சிடும். 632.04 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாலே 100 தான். இது வந்து சாதாரண மல்டிப்ளை மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் 1 டிஜிட்டுக்கு பின்னாடி தான் பாயிண்ட் இருக்குது, 2க்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஆன்சர்லேயும் என்ன ஆன்சர் வருதோ அது ஸ்டார்டிங் டிஜிட்டுக்கு பக்கத்தில் நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 1 டேபிளில் எதை மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ 3 இப்போ 2க்கு பக்கத்தில் பாயிண்ட் இருந்தால் அதே மாதிரி நம்ம 3க்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சுக்கணும். 2 டிஜிட் பக்கத்தில் பாயிண்ட் இருந்தால் 2 டிஜிட் பக்கத்தில் பாயிண்ட் வச்சுக்கணும். 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருந்தால் 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். நான் ஒரு சில சம்ஸ் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஆன்சர் வரல டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லித்தரேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு அடிஷன் இன் டெசிமல் ஃப்ராக்ஷனில் ஒரு சம்மு, சப்ராக்ஷன் இன் டெசிமல் ஃப்ராக்ஷன்லேயும் ஒரு சம்மு, அப்புறம் ப்ராடக்ட்லேயும் ஒரு சம்மு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. சொல்லித்தர தயாராக இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டிவிஷன் இன் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸை சொல்லித்தர மறந்துட்டேன். அதை இப்போ சைடில் சொல்லித்தரேன். டிவிஷன்ஸ் இன் டெசிமல் ஃப்ராக்ஷன். இப்போது 35 டிவைடட் பை 0.07. இது எப்படி பண்ணணும்னா 35 இது 1s 10s 100. ஏன்னா 7ன்றது 1s, 0ன்றது 10s, பாயிண்ட் வந்து 100. அதனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் வேல்யூ கேன்சல் ஆகும். இப்போ கீழே அதனால பாயிண்ட் வேல்யூ கேன்சல் ஆனதுனால நம்ம வெறும் 7 போடுறோம். 35 கூட 100 மல்டிப்ளை 3500. இப்போது 1 7 7 5 7 35 500. டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் 500. டிவிஷன்லேயும் ஒரு சம் தரேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 48 டிவைடட் பை 0.5. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.